அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லியிருந்தோம், ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும், இன்டர்வியூ, டிகிரி, டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்குண்டான ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், சரிங்களா? இப்போ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா தனியாக 10 கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த 10க்கு 10 எப்படி அடிக்கிறது, அதே மாதிரி ஆப்டிடியூட் அது 15 கொஸ்டின். ஸோ இதுக்கு எல்லாமே தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாக்களை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்யூஷன். ஸோ ஏன் ரீசனிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை ரொம்ப இழுக்கக்கூடியதும் அந்த டைமை செலவழிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ இதை தான் டிஎன்பிசி பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தடவை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீசனிங்லேயே நிறைய பேர் என்னது டைமை செலவழிச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக அப்படியே ஆப்ஷன்ஸ் கூட மாறாமல் வச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ரீசனிங் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் டைரெக்டாக கொடுக்குறப்ப அதுதான் ஆன்சர்னு டக்குன்னு டிக் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளோட டைமை சேவ் பண்ணிக்கலாம். அந்த டைம் சேவ் ஆகிறத நம்மளுக்கு ஜிஎஸ் கொஸ்டினோ ஏதோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஸ்கோரிங் பாட்டுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ் எல்லா வீடியோவுமே வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷனோட. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும், வீடியோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ போக இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொண்டு வரலாம். நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் ஃப்ரீ கிளாஸ், சரியா? ஸோ தயவு செய்து என்ன பண்ணீங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் கொஸ்டின் இது வாசிக்கிறப்ப நீங்க என்ன கொஸ்டினை முடிஞ்சா சால்வ் பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு. முடியாத பட்சத்துக்கு இந்த வீடியோவை சொல்யூஷனை பாருங்க, சரிங்களா? ஸோ முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு, அதாவது ஸோ ஒரு வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ 12, 3, 6, 9 டோட்டலா 12 மணி நேர கணக்கு, சரிங்களா? டோட்டலா 12 மணி நேர கணக்கு. முற்பகல் 7 மணி, சரிங்களா? முற்பகல் 7 மணினா காலை 7 மணி, சரிங்களா? காலை 7 மணி. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6, பிற்பகல் அப்படின்றது ஈவினிங் 6 PM. அப்ப 7ல இருந்து 12க்கு எத்தனை மணி நேரம், 5 மணி நேரம். அதே மாதிரி 12ல இருந்து 6க்கு எத்தனை மணி நேரம், 6 மணி நேரம். அப்ப 5 + 6 எத்தனை, 11 மணி நேரம். அப்ப இடைப்பட்ட நேரங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மணி நேரம். ஸோ அங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 நிமிடங்கள், ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள், அதாவது ஒரு மணிக்கு 2 நிமிடங்கள் வந்து தாமதமா இருக்கு, சரிங்களா? அப்போ வந்து 11 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் தாமதமா இருக்கும், 22 நிமிஷம் தாமதமா இருக்குமா? 22 நிமிஷம் தாமதமா இருக்கும், சரிங்களா? அப்ப 22 நிமிஷம் தாமதமா இருக்குன்னா அப்ப அந்த 6 மணி இருக்குல்ல, இதுல இருந்து 22 நிமிஷத்தை கழிச்சுக்கணும். இதுல இருந்து என்ன பண்ணணும், 22 நிமிஷத்தை கழிச்சோம்னா, அதாவது 6 மணில இருந்து 22 நிமிஷத்தை கழிச்சோம்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மணி எத்தனை நிமிடங்கள், 5 மணி 38 நிமிடங்கள், கரெக்டா? 38, 22 எவ்வளவு ஆச்சு, 2 10 0 60, கரெக்ட். ஸோ அப்ப எவ்வளவு வரும், ஆன்சர் என்ன வரும், 5 மணி 38 நிமிடங்கள் என்பது சரியான விடை, சரியா? புரியுதா? ஸோ எவ்வளவு நேரம் அப்படின்றது 2 நிமிஷம் அப்படின்றது 1 மணி நேரத்துக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம்னா 11 மணி நேரத்துக்கு 22 நிமிஷம் டிலே ஆயிருக்கும். அப்ப பிற்பகல் 6 மணின்றது எத்தனை மணி தான் கரெக்டான டைமிங், 5 மணி 38 நிமிடங்கள். சிம்பிளா? ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேக்ஸ் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து என்னது டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். அந்த டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து ஜாயின் பண்ணி முக்கியமான ஃபைல்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த நாட்கள், கடிகாரம் நாட்கள் இதெல்லாம் கேட்பாங்க. ஜனவரி 2004க்கும் மார்ச்
அதாவது ஜனவரி 2004க்கும் 7 மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக. என்ன கேட்டிருக்காங்க? ஜனவரி 2004, மார்ச் 7 2004. சரிங்களா? மார்ச் 7 2004. ஓகே, ஓ டன். இப்போ வந்து மார்ச் 7, சரியா? ஜனவரியில எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் இது லீப் ஆண்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? லீப் ஆண்டா என்னன்னு கிடைச்சிடும். அப்ப 5 20 0 1. அப்ப கரெக்டா வகுப்பட்டா என்ன? இது என்னது? கண்டிப்பா வந்து இது வந்து லீப் ஆண்டு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. லீப் ஆண்டுனா என்னது? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது பிப்ரவரி மாசம்ன்றது 28க்கு பதிலாக 29 அப்படின்னு இருக்கும். கிளியராங்க? ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2004க்கும் இப்போ ஜனவரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜனவரியில் எத்தனை நாள்? 31 நாள். ஜனவரியில 31 நாள். கரெக்டா? ஓகே. பிப்ரவரியில் எத்தனை நாள்? பிப்ரவரியில் நான் சொன்னேன் லீப் ஆண்டுனால 29 நாள். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ அடுத்து மார்ச். ஸோ மார்ச் 7னா இங்க ஒரு 7 நாள். அப்ப எத்தனை ஆச்சு? எத்தனை நாட்கள் சொல்லுங்க? மார்ச் 2004க்கும் ஜனவரி 2004க்கும் மார்ச் 7 2004க்கும் இடையில் உள்ள நாட்கள். சரியா? அப்ப இங்கிட்ட இருந்து 7 நாளா? இங்கிட்ட இருந்து 7 நாள். ஜனவரி 2004 அப்படின்றப்ப என்னது? ஜனவரி 2000. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதை வந்து லாஸ்டா சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இதை வந்து லாஸ்டா சால்வ் பண்ணுவோம். இல்லை நீங்க யாரும் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சா கீழே சால்வ் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஏன்னா நம்மளுமே டேரெக்டா இங்கே தான் வந்து சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணிலாம் பார்க்கல. உங்களோட சேர்ந்து தான் நம்மளும் என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 ஜனவரி. சரிங்களா? 12 ஜனவரி 2004க்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாட்கள். சரியா? ஜனவரி 12 2004. ஓகே. ஸோ அப்போ கணக்கு பண்ணுங்க. இது எத்தனை? இப்போ ஜனவரி 12னா இங்கிட்ட இருந்து 19 நாளா? 19 29 இங்க ஒரு 7. அப்போ எத்தனை வரும்? ஸோ இந்த இடத்துல கணக்கு தப்பாயிருச்சு. சரிங்களா? 19 அப்போ 9 18 18 7 25க்கு 5 மிச்சம் 2 55 நாட்கள். ஓகேவா? ஸோ 55 நாட்கள்ன்றதான் சரியான விடை, ஆப்ஷன் சி. சில நேரம் வந்து சம்ஸ் தப்பா கொடுத்துருவாங்க. இங்கேயும் சரி, சில நேரத்துல எக்ஸாம்லயே தப்பாலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சப்போஸ் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. இல்லாட்டி கொஸ்டின் ஏதாச்சும் ஈவனா இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லை 2 ஆப்ஷனுக்கு உண்டான ஆன்சரை கொடுத்துருவாங்க. தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இது பாருங்க, இதெல்லாம் வந்து நம்மளோட டைம் இழுக்கிற கொஸ்டின். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வகுப்புல எத்தனை மாணவர்களாம்? 35 மாணவர்கள். இதுல எத்தனை பேரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேரை குறிப்பிடுறாங்க. யார் யாரு? கமல், சுரேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரமேஷ். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கமல் என்பவர் 7வது இடத்தில், அதாவது கீழிருந்து கணக்கிடும் போது, அப்ப இப்படிதான் போகுதுன்னு வச்சுக்கோங்க லைனு. சரிங்களா? இப்படிதான் ஒரு லைன் போகுது அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ வந்து கீழே இருந்து வரோம். கீழே இருந்து கணக்கிடும் போது எத்தனாவது இடத்துல இருக்காரா? 3 பேர் தான் கொடுத்துருவாங்க. அதனால 3 பேர்ன்றதை கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். ஸோ கீழே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? கமல் என்பவர் எத்தனாவது இடத்துல? 7வது இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தான் 7வது இடம்னு வச்சுக்கோங்க. 7th பிளேஸ். 7th பிளேஸ்ல யார் இருக்கா? கமல் இருக்காங்க. சரிங்களா? 7th பிளேஸ்ல என்ன இருக்காங்க? கமல் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ஸோ மேல இருந்து கணக்கிடுறப்ப என்னது? சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுரேஷ் 9வது இடத்துல, அதாவது மேல இருந்து 9, கீழே இருந்து எத்தனாவது? 7வது இடத்துல. சரியா?
அப்ப பாருங்க, அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 35 மாணவர்களை கீழிருந்து கணக்கிடும் போது பார்க்கணும், மேலிருந்து கணக்கிடும் போதும் பார்க்கணும். கிளியரா? சோ அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் என்னது, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் என்னது 7வது இடம் 35வது இடம். சரியா? இப்ப இது ரெண்டு பேருக்கு இடையில தான் ரமேஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேல இருந்து 9வது இடத்துலயும் கீழ இருந்து 7வது இடத்துல இருக்காங்க, ரமேஷ் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மேலையும் கீழையும் சேர்த்தா எத்தனை, இங்க வந்து மேலையும் கீழையும் சேர்க்கணும். சரியா? மேல இருந்து கீழே எவ்வளவு இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. சரியா? மேலையும் கீழையும் பிளஸ் மொத்தம் மாணவர்கள் எத்தனை, 35. ஓகேவா? 35 பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த லைன் இதுல கணக்கு வரும் 36 அப்படின்ற கணக்கு தான் வரும், பிளஸ் 1 அப்படின்றது. அப்ப மேல் பிளஸ் 7 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்க வந்து 36. அப்ப மேல இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்க, 36 மைனஸ் 7னா 29வது இடத்துல இருப்பாரு. யாரு யாரு கமல் மேல இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்க, கமல் வந்து மேல இருந்து 29வது இடத்துல இருப்பாரு. மேல இருந்து வரப்ப 29வது இடத்துல இருப்பாரு. சுரேஷ் வந்து 9வது இடத்துல இருப்பாரு. அப்போ 9க்கும் 29க்கும் இடையில எத்தனாவது இடம், 9க்கும் 29க்கும் இடைப்பட்ட பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா 19வது இடம். சரிங்களா? 19வது இடம். அப்ப இந்த 19ல இருந்து மைனஸ் 29 கழிச்சா 10வது இடம். 10வது இடம். அப்ப வந்து ரமேஷ் என்பவர், அப்ப வந்து யாரோட பிளேஸ் கேட்டிருக்காங்க, ரமேஷுடன் ஒப்பிடும்போது, ரமேஷ் கம்பேரிசனே பாத்தீங்கன்னா ரமேஷோட ஒப்பிடும்போது தான். சரியா? ஃபர்ஸ்ட் ரமேஷ் எந்த பிளேஸ்ல இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப ரமேஷ் எத்தனாவது இடத்துல இருக்காரு, 19வது இடத்துல இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 19ல இருந்து 29 மைனஸ் பண்ணா எத்தனை இடம் இருக்கு, 10வது இடம். சரிங்களா? 10வது இடம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி RLA அகாடமி நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே PDF மெட்டீரியலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, எல்லாமே PDF மெட்டீரியல் தான், தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே சாம்பிள் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இது கேட்டகரி வைஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு EEC எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ் மீடியம், இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இவ்வாறே S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இது அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யார்? அதாவது ஒரு அணிவகுப்புல 7 பேர் நிக்கிறாங்களா, எத்தனை பேரு, 7 பேர் நிக்கிறாங்க. 7 பேர். சரியா? 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 பேர் நிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்துக்கோம், 7 பேர் நிக்கிறாங்கன்னா ஒரு அணிவகுப்பில் 7 பேர் நிக்கிறார்கள். Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகும். சரியா? Q என்னது, சோ இது லெஃப்ட் இது ரைட்னு வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் இது ரைட். ஓகேவா? இது ரைட் இது லெஃப்ட். ஓகே, ரைட். Q ஆனவர் Rக்கு இடப்புறம். அப்ப Qக்கு என்னது, இடப்புறம் இங்கிட்டு இருக்காங்க. சும்மா நான் இங்க சாம்பிள் போடுறேன். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் டைம் இழுக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? Q ஆனவர் Rக்கு இடப்புறமாகவும், Rக்கு இடப்புறமாகவும் இங்கிட்டு லெஃப்ட் சைடும் Pக்கு வலப்புறமாகவும் இருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த Qவை கூட சென்டரா போட்டுக்கணும், சும்மா சென்டரா. அப்போ போட்டுக்கிட்டீங்கன்னா R இங்க வந்துருமா, P இங்க வந்துடும். ரைட்டா? சும்மா நான் வச்சு பார்க்குறேன். அடுத்து O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும். இப்போ Pக்கு இடப்புறம் இங்க வருது. சப்போஸ் இந்த இடத்துல வேற ஏதாவது லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த நம்ம போட்டிருக்கிறது தப்பு. புரியுதா? நம்ம இந்த போட்டிருக்க ஆர்டர் தப்புன்னு அர்த்தம். கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கு. O ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறம், Pக்கு இடப்புறம் இது. சரியா? Pக்கு இடப்புறமா O இருக்கு, Nக்கு வலப்புறம்னா இந்த இடத்துல N இருக்கணும். அப்ப Nக்கு வலப்புறமாக என்னது, ரைட் சைட்ல O இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும், S ஆனவர் Rக்கு வலப்புறமாகவும் Tக்கு இடப்புறமாகும். அப்ப Rக்கு வலப்புறம்னா இங்கிட்டா, இப்ப S இங்க T. கிளியரா? அப்ப எல்லாமே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுதான்னு பாருங்க. அப்ளை ஆயிடுச்சுன்னா இது கரெக்ட். அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யாரு, Q. அவ்வளவுதான், ஆப்ஷன் பி கரெக்ட். முடிஞ்சிச்சா? அவ்வளவுதாங்க.
சிம்பிள். அப்ப நடுவில் இருப்பவர் யாரு? Q அப்படின்றதா சரியான விடை. சரியா? அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ இந்த மாதிரி படத்தை வச்சு நிறைய கேட்பாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல இதை என்ன பண்ணணும்? இது 1. சரியா? இது 2. அதே மாதிரி இங்கிட்டு இது 1 இது 2. ஸோ முக்கோணன்றப்ப 3 பக்கம் வரும். அப்போ 1 + 2 ஹோல் கியூப். இவ்வளவுதான். 1 + 2 ஹோல் கியூப். இந்த மாதிரி வந்துச்சுனாலே எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4. அதே மாதிரி இங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்னது? 3 கியூப் எத்தனை? 27. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ. சிம்பிள். இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? அதாவது முற்பகல் 7 மணிக்கு, அதாவது காலை 7 மணின்றது 100 மணி நேரத்திற்கு பிறகு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். சரியா? 24 மணி நேரம். கிளியராங்க? அப்ப 100 மணி நேரம்னா நான் எத்தனை தடவை டிவைட் ஆகும் அப்படின்றத பாருங்க. ஏன்னா 7 மணின்றது காலையில ஒரு தடவை தான் வரும். காலையில ஒரு தடவை தான். 7 AM காலையில ஒரு தடவை தான். சரியா? அப்ப இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 24 96. 96. ஏன்னா 100 மணி நேரத்திற்கு பிறகுதான். அப்ப 96 மணி நேரத்திற்கு பிறகு 7 மணி தான் இருக்கும். அப்ப என்னது? அதோட பிளஸ் 4 கூட்டினாதான் 100 மணி நேரம். அப்ப 4 கூட்டினா என்ன ஆகும்? முற்பகல் 11 மணி. ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், 11 மணி தான் டைம். எப்படியெல்லாம் கொஸ்டின் உங்களை கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. டக்குன்னு சால்வ் பண்ணணும். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகுது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த சீரியஸை எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொண்டு போவோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. சரியா? ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. ஸோ வரிசையா இருக்கான். 1 2 3 4 5. ஓகே, 5. ஏ என்பது பி யோட வலது புறத்திலும் இ என்பது சி யின் இடது புறத்திலும் ஏ யின் வலது புறத்திலும் உள்ளன. என்ன கேட்டிருக்காங்க? இ என்பது சி யோட இடது புறத்திலும் ஏ யோட வலது புறத்திலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பி என்பது டி யின் வலது புறத்திலும் உள்ளன. பி என்பது டி யோட வலது புறத்துல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ரைட் உங்களுக்கு தெரியும்ல, லெஃப்ட் ரைட். அப்ப டியோட வலது, பி என்பது டியின் வலது புறத்தில். வார்த்தையில நல்லா கவனிக்கணும். சரியா? பி எங்க இருக்கான்? டியோட வலது புறத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கான். கிளியரா? பி என்பது டியோட வலது புறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இதை ஃபர்ஸ்ட் போட்டோம். அடுத்து இ என்பது சி யின் இடது புறத்திலும் ஏ யின் வலது புறத்திலும் உள்ளன. அதாவது இ என்பது சியோட இடது புறம். அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும். கரெக்டா? அப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்குன்னா இதுதான், இங்கதான் ஆப்ஷன். அப்ப இ என்பது சியோட இடது புறம், சிக்கு இடது புறமும் ஏக்கு வலது புறம். ஏன்னா இதான் லெஃப்ட், இது ரைட்டு. சரியா? வலது புறத்திலும் உள்ளன. புரியுதா? அதுக்கப்புறம் இதில் ஏ என்பது பி யின் வலது புறத்தில். ஏ என்பது என்னவா? பியோட வலது சைட்ல இருக்கு. ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளை. அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசி என்ன? நடுவில் உள்ள வீடு எது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ முடிஞ்சிருச்சு. சிம்பிள்ங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. தயவுசெய்து டைமிங்க டக்குன்னு சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இது சீரியஸ் பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து ஆப்டிடியூட், தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கொடுக்க போறோம். ஸோ தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. மெட்டீரியல் ஃபுல்லாக மட்டும்தான் ஆன்லைன் மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல். மற்றதுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பிளட் ரிலேஷன். இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார். சரிங்களா? ஒரு பையனை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பையனை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணன் என்ன சொல்றாரு? இந்த பையனை பார்த்து கண்ணன் என்ன சொல்றாராம்? இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன். அப்ப தந்தை, மகனின் மகன். அப்ப இந்த மகன்றதான் பையன், இந்த மகன்றதான் பையன். தந்தை இருக்காரு. சோ அந்த ஒரே மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன். அப்ப தந்தை, கண்ணன், பையன். இதுதான் கான்செப்ட். அவ்வளவுதான். கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? கண்ணன் இந்த பையனுக்கு என்ன வேணும்?
இவரோட அப்பா தான் இவரு. அப்ப என்னது? தந்தை. அவ்வளவுதான், புரிஞ்சே போச்சு. சிம்பிள். இதுக்கெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வரும். சரியா? அடுத்து, கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில் ABCDE என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும். அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 16 எனில் B/D விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. எது 2 பள்ளிகள் ஆகும் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? பிக்கும் டிக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும். சரியா? பி இது டி. பி எவ்வளவு? பி என்னது? பி வந்து 12%, டி வந்து என்னது? 20%. ஸோ அப்போ இதான் பி பை டி. சரியா? விகிதம்னா டிவைடர்ல தான் போடணும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடிச்சு கொடுத்தா 3:5 வரும். என்னது? 3:5 அப்படின்றது தான் விகிதம். சரியா? ஸோ இது வந்து ஏக்கு கணக்கிட்டோம்னா, சரியா? ஸோ இப்போ எஃப் பை சி. சரியா? பிக்கும் டிக்கும் எடுத்தாச்சு, பிக்கும் டிக்கு எடுத்தாச்சு. அதே மாதிரி எஃப்க்கும் சிக்கும் எடுக்கணும், ஏக்கும் ஈக்கும் எடுக்கணும். இதான் கான்செப்ட். ஓகேவா? இல்லாட்டி ஏதாச்சும் 2 தான் சமமான விகிதமா இருக்கிறத பார்த்து எடுத்துங்க. ஓகே, கிளியரா? இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து எடுத்துடணும். சரியா? ஆப்ஷன்ல இருந்து எடுத்துடணும். கிளியராங்க? ஸோ ஆப்ஷன் நான் உங்களுக்கு வைக்கல. ஸோ இது என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ எஃப் அண்ட் சி, அடுத்து ஆப்ஷன் பி சி அண்ட் எஃப், அடுத்து ஆப்ஷன் சி எஃப் அண்ட் டி, அடுத்து ஆப்ஷன் டி டி அண்ட் எஃப். ஸோ இந்த மாதிரி வரப்ப நம்மளால டக்குன்னு சால்வ் பண்ண முடியலன்னா இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுக்க கற்றுக்கணும். ஸோ அப்போ எஃப் அண்ட் சி அப்படின்னு எடுத்தோம்னா எஃப் அண்ட் சிக்கு என்னது? 3/5 வரும். சரியா? எஃப் அண்ட் சிக்கு 3/5 வரும். இங்கே வருங்க, எஃப் வந்து 15, சி வந்து 25, அப்போ 3/5 வரும். சி அண்ட் எஃப்னா 5/3 வரும். இதுக்கு வந்து 5/3 வரும், அதனால இது தப்பு. எஃப் அண்ட் டிக்குன்னு எடுத்தீங்கன்னா 3/4 வரும், இதுவும் தப்பு. அடுத்து டி அண்ட் எஃப்னு எடுத்தீங்கன்னா 4/3 வரும், இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். எஃப் அண்ட் சி தான் கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த 3:5ன்றத சமமான விகிதம் எங்க வருது அப்படின்றத பார்த்தோம். அவ்வளவுதான். அடுத்து ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் அது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எம்என்ஓபி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் நான் இங்கேயே வச்சுட்டேன். ஓகே, ஸோ ஆன்சரையும் இதுலேயே வச்சாச்சு. ரைட். ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ ஏபிசிடி ரஃப் ஒர்க் சீட் இருக்கு பார்த்தீங்களா, ABCDEFGHன்னு போட்டு எழுதி வச்சுட்டு 1 2 3 4 5ன்னு போனோடனே ரஃப் ஒர்க் சீட்ல எழுதிடணும். அதே மாதிரி ரிவர்ஸ்ல 26 25 இந்த மாதிரி எழுதி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரப்போ இவங்களுக்கு எது 1 எது 2 எது 3 எது 4ன்றது ஈஸியா தெரிஞ்சு. புரியுதா? அப்ப ஏல இருந்து என்னது 1 கூடி இருக்கு, இங்க பில இருந்து 2 கூடி இருக்கு, சில இருந்து 3 கூடி இருக்கு, டில இருந்து 4 கூடி இருக்கு. அப்ப அதாவது அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, அப்ப மைனஸ் ஆகும் MNOP. அப்ப இங்க இருந்து -4 பண்ணோம்னா L, இங்க இருந்து -3 பண்ணோம்னா L, இங்க இருந்து -2 பண்ணோம்னா L, இங்க இருந்து -1 பண்ணோம்னா L. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் இது உங்களுக்கு உண்டான என்னது ஹோம்ஒர்க் கொஸ்டின். டெய்லிக்கும் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், கண்டிப்பா என்னது சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் பண்ணுங்க. இது அடுத்த வீடியோல வரப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி சொல்லுவோம். கழித்தலை வந்து பெருக்கலாகவும், கழித்தலை பெருக்கலாகவும், பெருக்கலை கூட்டலாகவும், கூட்டலை வகுத்தலாகவும், வகுத்தலை கழித்தலாகவும் வச்சா இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆப்ஷன்லாம் நான் கொடுக்கல, ஆன்சரை டைரக்டா பண்ணுங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன பண்ணுங்க, டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க. சரியா? ஏன்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, இது நான் ஆப்ஷனே கொடுக்கல, டைரக்டா என்ன வரும், ஏன்னா டைரக்டா சிம்பிளா மாற்ற போறீங்க, கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட போறீங்க. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்ல எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமா மெட்டீரியல் வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, பிடிஎஃப் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு பை பண்ணி உங்க மெயிலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.